கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் முதல் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக இந்த அருமையான தருணத்தில் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறத்தக்கதான இந்த ஒரு நீசான் மாதம் 14ஆம் தேதி கர்த்தர் அனுசரித்ததான அந்த பந்தியை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லிட்டு தானே அந்த ஒரு பந்தியை நாம் அனுசரிப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி நமது ஆயுஷின் வருஷத்தில் ஒரு வருஷத்தை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய சன்னிதானத்தில் நாம் கூடி வந்து அவருடைய குமாரனுடைய மாம்சத்தை புசிக்கவும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணவும் தேவன் இரக்கம் பாராட்டி இப்படிப்பட்டதான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை, ஒரு தருணத்தை நமக்கு தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள், துதிகள், சோதனைகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நினைவுகள் அனுசரிப்புக்கு உண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல நாம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்கதாக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். நமது ஆண்டவரை நாம் நினைவு கூறுக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? ஏனென்றால் அவர் தன்னுடைய சீசர்களுக்கு கடைசியாக அந்த மேல் வீட்டு அறையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூறணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த மேல் வீட்டு அறையில் அந்த கடைசி பஸ்காவை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அனுசரித்தார். அவர் தன்னுடைய வாழ்நாளில் சிறு வயதாக இருக்கும்போது பெற்றோரோடு சேர்ந்து நிறைய பஸ்காவை அனுசரிச்சிருக்கார். கடைசியாக ஞானஸ்தானம் எடுத்துட்டு 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்துட்டு 4 பஸ்காவை அனுசரித்தார். நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் முடிய நிறைவேற்ற வந்தவர் அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட முதல் கட்டளையை நிறைவேற்றி முடிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே தன் சீசர்களோட அந்த கடைசி பந்தியை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த மேல் வீட்டில் அனுசரிக்கிறார். அனுசரிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2 விதமான அடையாளத்தை அங்கே கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு அதை சீசர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கு அப்படிங்கிற சீசர்களுக்கு, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு அடையாளத்தில் ஒரு முதல் அடையாளத்தை சொல்றார். அடுத்தது அன்புக்குரிய சகோதர சொல்ல இது ஒரு எளிய அடையாளத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அவருடைய திராட்சரசம் அடங்கிய அந்த கோப்பையை எடுத்து இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய ரத்தமாக இருக்குதுன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ எளிய இந்த 2 அடையாளங்கள் நமக்கு பார்வைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு கர்த்தர் முன்னாள். அப்போ அன்புக்குரிய சகோதரர், முதலாவதாக நாம் இந்த நம்ம அனுசரிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரத்தில் 2 பார்வைகள் நம்ம மேலே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். என்னன்னு சொல்லி பார்க்க, முதலாவதாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம பங்கெடுக்கும் போது மீண்டுமாக நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு வருஷம் நம்ம அனுசரிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது வருடாந்திர ஒரு சடங்காச்சார விழா அல்ல. அதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். வருடம் விழாக்கள் கொண்டாடுறோம். எத்தனையோ விழாக்கள் நமது வாழ்க்கையில் வருது போகின்றது. ஆனால் இந்த ஒரு பண்டிகை, இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு கர்த்தர் கொடுத்துட்டு தானே இந்த ஒரு நினைவு கூறுதல் பண்டிகையை நம்ம ஏதோ சடங்காச்சாரமாக அனுசரிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம முதலாவதாக ஒவ்வொரு வருஷமும் நாம் இதில் பங்கெடுக்கும் போது மீண்டுமாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். நாம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கார். அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதரர், இந்த தருணங்கள்ல அவர் சொல்லிட்டு வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நம்ம தெரிவிக்கிறவங்களா இருக்கிறோம். கர்த்தருடைய மரணத்தை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறவங்களா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்போ அன்புக்குரிய சகோதரர், 2வதாக பார்க்கும்போது முதல் பார்வை பார்த்தா, 2வதாக இந்த நினைவு கூறுதல் நாம பங்கெடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய பலியில நம்முடைய பங்கை அடையாளப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நினைவு கூறணும், 2வது அதுல பங்கெடுக்கணும். நினைவு கூறணும் முதல்ல, 2வது நம்ம பங்கெடுக்கணும். இது 2 நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அன்புக்குரிய சகோதரர், இந்த ஒரு அடையாளத்தை நம்ம
அனுசரிக்கிறது குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்றார். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகள் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை குறித்து பேசுறார். அது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய ஐக்கியமா இருக்குது. நம்ம பிற்கிற அப்பம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஐக்கியமா இருக்கு. அப்போ இறுதி ராபோஜனத்தை சீசர்களோட கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருமித்து புசித்துட்டு அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே ரெண்டு அடையாளத்தை சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் அவர் பேசிட்டு தானே ஊழியத்தின் நாட்களில் பேசின வார்த்தைகள், சத்தியங்கள் ஒவ்வொன்றுமே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு தான் அவர் பேசினார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அவருடைய விளக்கமான உபதேசங்களில் இயேசு எப்பொழுதுமே தன்னுடைய பரலோக தந்தைக்கு மதிப்பையும் கனத்தையும் மகத்துவத்தையும் கொடுத்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவங்க அப்பாவினுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் பிதாவாகிய தேவன் எப்பேற்பட்டவர். அது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் சரியாக உணர்ந்தவரா, சரியானபடி தன்னுடைய தந்தையினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தந்தை என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் செய்து முடித்தவராக இருந்தார். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்ற அந்த பூமிக்கு வந்தார். யார் நமது காரியமா போவாங்கன்னு கேட்கும்போது நான் போறேன்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தவர் பாருங்க. அந்த பாத்திரத்துல, அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் என்பது அவருடைய மரணம் பாடுகள் நிறைந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தினுடைய அடிவண்டல் வரைக்கும் அவர் விடாமல் உறிஞ்சி கொடுத்தார். அடிவண்டல் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே பயங்கரமான உச்சகட்ட உபத்திரவங்கள். அவரை போல உபத்திரவம் இந்த பூமியில யாருக்கும் வந்ததில்லை. அப்பேற்பட்டதான உபத்திரவத்துக்குள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து போனார். அது பிதாவாகிய தேவன் அவருக்கு அருளிய பாத்திரமா இருந்துச்சு. இந்த பாத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா அவரோட பிறக்கிறதுக்கு, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, இயேசு கிறிஸ்துவை படைக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் அவருடைய பாத்திரத்தை முடிவு செஞ்சிட்டார். இப்படியாக பிதாவாகிய தேவனுடைய அப்பாவுடைய வார்த்தைகளுக்கு பாருங்க மதிப்பை, கனத்தை, மகத்துவத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்தவராக இருந்தார். ஏன்னா பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அநாதி தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரன், செல்ல பிள்ளை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொன்னார். இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் மத்தியில கடைசியாக பேசிட்டு தான வார்த்தைகள். கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை தண்டனை என்பது அன்னைக்கு அந்த ரோமன் கவர்மெண்டால கொடுக்கக்கூடிய உச்சகட்ட தண்டனை. அதாவது இந்த தண்டனை யாருக்கும் தருவாங்கன்னா அது ஒரு அவமானத்தின் சின்னம். நல்லா யோசிச்சு பார்த்தா அன்புக்குரிய சகோதரர், அந்த ஒரு சிலுவை மரணம் என்பது ஒரு அவமானத்தின் சின்னம். ஒரு மனிதன் பாவம் செய்தால், அதுவும் கொடிய பாவம் செய்தால் மட்டுமே அந்த சிலுவை மரத்தில் அறையப்படுவான். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டவரா அந்த சபிக்கப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போகப்பட்டார். இது பிதாவாகிய தேவனுடைய சித்தமா இருந்துச்சு. பாருங்க, ஒரு மனிதன் பாவம் செய்தால் மட்டுமே சிலுவையில் அறையப்படுவான். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பாவம் செய்யாமல் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அவர் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பாவிகளுக்கு விலகினவர், குற்றமற்றவன் படிக்கிறோம். அப்போ பாவமே இல்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி? நமது பலவீனங்கள், அவர் மெய்யாகவே நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா சொல்றார், நம்முடைய துக்கங்கள் என்பது நம்முடைய நோய்கள், நம்முடைய பாவங்கள். அப்ப அந்த பாவம் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வியாதியை சுத்தப்படுத்தும் போது உனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது போம்பாரு, அவனுக்கு நோய் தான் தீரணும். ஆனா உன் பாவம் மன்னிக்கப்பட்டது போம்பாரு. காரணம் என்னன்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஆதியில பாவம் செய்யாத வரைக்கும் மனுஷனுக்கு எந்த நோயும் கிடையாது. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அத்தனை வியாதியும் வந்துருச்சு. அப்போ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது நீ போனார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக நமது பாவங்கள் அவர் மீது ஏற்றப்பட்டுச்சு. அன்னைக்கு பாருங்க, அந்த சிலுவை மரத்தில் ஒருத்தர் மரிச்சாருன்னா அவ்வளவு கேவலமா பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதிலுமே அந்த சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னமா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அதுல ஏறினோடனே அது இன்னைக்கு உலகம் முழுவதும் எப்படி ஆகிப்பட்டுச்சு? அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு சின்னமா மாறிடுச்சு. அந்த பாவமான சிலுவையில, அந்த ஒரு சபிக்கப்பட்ட அந்த நிலைமையில கூடிய சிலுவையில கர்த்தர் ஜீவனை விட்டதுனால அந்த சிலுவைக்கு மதிப்பு கூடிச்சு. அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அப்ப அன்புக்குரிய தேவன் பாவமே செய்யாத தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பாருங்க பாவியாக கருதினார். காரணம் நமது பாவங்கள் எல்லாம் அவர் மேல ஏற்றப்பட்டுச்சு. அதனாலதான் பாருங்க அவர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தேவன் ஒப்பு கொடுத்துட்டார். கடைசி தருணங்கள்ல அந்த மேல் வீட்டறையில பந்தையை அனுசரிச்சுட்டு
கர்த்தர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே போவார். கெத்செமனேல போய் அங்க சீசர்களோட வந்து அங்க தனித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கேயே பிதாவாகிய தேவனுடைய தொடர்பு கட்டாயிடுச்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த வியாகுலப்படுறார். கெத்செமனேல வியாகுலப்பட்டு அதனால அடிப்படை அது தொடர்ந்து கர்த்தருக்கு பார்த்தீங்கன்னா யாரும் உடனிருந்த சீசர்களும் உதவிக்கு இல்லை, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கடைசியாக அவரை கைது செய்து அவர் கொண்டு போய் பல்வேறு விசாரணைகளுக்கு உட்படுத்தி அடித்து காயப்படுத்தி பல்வேறு வகையான சித்திரவதை செய்து சிலுவையில சுமந்துட்டாங்க. அப்போ கூட பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது அவர் மனதில் ஏற்பட்ட சிந்தைகள் தான், அதாவது அடிச்சு அவரை தொங்க விட்டாங்க சிலுவையில. அப்போ வந்து அவருடைய சிந்தையில வந்து பிதாவாகிய தேவனை வந்து நோக்கி பார்க்கறாரு, பேச முயற்சி பண்றார், பேச்சு வரல. அதாவது பிதாவாகிய தேவனிடத்துல அப்ரிசியேஷன் வரல. பல சந்தர்ப்பங்கள்ல தேவன் வந்து அப்ரிசியேஷன் பண்ணுவார், குமாரனை மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுவார். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஒண்ணுமே சத்தமே வரல. அப்பதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருதயம் உடைஞ்சவரா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அங்க கதறி பேசுறார். ஏன் இப்படி இயேசு கிறிஸ்து கேட்டார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் கைவிட்டார். பாவிகளுக்கு தேவன் ஏன் வந்து தேவன் வந்து அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கல அப்படின்னா, நமக்காக அந்த கோர சிலுவையில பாவமாக்கப்பட்டார். பாருங்க, அதுதான் பாவம் அவன் மேல சுமத்தப்பட்டதுனால தான் கெத்செமனேல இயேசு கிறிஸ்து 2-3 முறை ஜெபம் பண்ணி பிதாவாகிய தேவன் வந்து பதில் அளிக்கல. சிலுவையிலிருந்து அவர் பேசி பார்க்கிறார், அப்பவும் வார்த்தைகள் வரல. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தருடைய அந்த கெத்செமனே தருணங்கள் நம்ம பார்க்கிறோம். தனியா தான் இருக்காரு. சீசர்கள் அங்க வந்து, அதுவும் அன்பான சீசர்கள் 3 பேர் ரொம்ப நெருங்கினவங்க, அவங்களும் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லுவார். அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்க ஜெபம் பண்ணாம கர்த்தரை தனியா விட்டுட்டாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மிகுந்த வியாகுலம் கர்த்தருக்கு. ஏன்னா ஒரு மாபெரும் ஒரு வேலையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க செய்ய போறாரு. அந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அவருடைய பலியில ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருந்தா கூட அவரையும் கொண்டு வர முடியாது, உலக ஜனங்களையும் கொண்டு வர முடியாது. இவர் பர்ஃபெக்டாக தான் எல்லா வேலையும் செஞ்சார். ஏன்னா அவர் வந்து அந்த முழு அதாவது சிந்தனையோட தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி தருணங்களில் செயல்பட்டார். ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் எடுத்து வச்சார். எந்த இடத்துலையும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, அவருக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாக எல்லாமே நிறைவேற்றி முடிச்சார். பார்த்து தான் செஞ்சார். ஆனாலும் கர்த்தருக்குள்ள ஒரு வியாகுலம், சரியா செஞ்சிருப்பனா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அவரையும் கொண்டு வர முடியாது, உலக ஜனங்களையும் கொண்டு வர முடியாது. பிதாவாகிய தேவனுடைய திட்டமும் ஃபெயிலியர் ஆயிரு. என்ன செய்யறதுன்னு கர்த்தருக்குள்ள வியாகுலம். அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க வந்து மிகுந்த வேதனைப்பட்டு ஜெபம் செய்யறார். ஏன்னா பிதாவாகிய தேவன் வந்து பாவிகளுக்கு செவி கொடுக்கறது இல்லை. அவர் பாவம் அறியாதவர், ஆனா பாவமாக்கப்பட்டார். இந்த ஒரு காரியத்தை தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால தாங்க முடியல. எல்லாருக்கும் நன்மை செய்வராக இருந்தார். அவருடைய உடலிலிருந்து வல்லமை புறப்பட்டு பிணியாளிகளை சுகப்படுத்துச்சு. ஒரு வியாதியஸ்தனை சுகப்படுத்தினா உடனே அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து வல்லமை போகும், அந்த வியாதியஸ்தன் சுகமாகுவான். அப்ப அந்த வியாதியஸ்தனுடைய வியாதி கர்த்தருக்குள்ள வந்துடும், அவனுடைய பாவம் கர்த்தர் மேல ஏற்றப்படும். இப்படியாகத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். அது பாவமாக்கப்பட்டு அங்க பாவியா அங்க தொங்கிட்டு இருக்கும்போது பிதாவாகிய தேவன் வந்து பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார், அதனால செவி கொடுக்கல. இதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனால தாங்க முடியல அன்புக்குரிய சகோதரர்கள். அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பந்தியை அனுசரிச்சு முடிச்சுட்டு சீசர்கள் மத்தியில பாருங்க 2 வகையான அடையாளத்தை சொல்றார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை கைவிட்டார். ஆனாலும் கர்த்தர் அதுக்கு முன்பதாக பந்தி அனுசரிக்கும் பொழுது 12 சீசர்களை கூப்பிட்டு அங்க மேல் வீட்டரில் அனுசரிச்சார். அது ஏன்னு சொல்லி பார்க்கும்போது சீசர்கள்ட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய குடும்பம் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, பிதாவின் சுத்தம் செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரனும் சொல்லியிருக்கார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த கடைசி பந்தி அனுசரிச்சார். அந்த பந்தி அனுசரிக்கும் போது என்ன மனநிலையில இருந்தார்? மகிழ்ச்சியா இருந்தாரா, துக்கத்தோட இருந்தாரா? துக்கத்தோட இருந்தார். வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். நான் பாடுபடுவதற்கு முன்பாக உங்களோட இந்த பந்தியை நான் புசிக்கிறதுக்கு நான் ஆசையா இருந்திருக்கேன் இந்த பந்தியை. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அடிப்படையில கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய ஆசை என்ன நம்ம நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது யார்கிட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னா சீசர்கிட்ட இந்த அடையாளத்தை கொடுத்தாரு. என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பாருங்க, நான் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்ன உங்களோட இந்த பந்தியை இந்த பஸ்காவை நான் அனுசரிக்கிறதுக்கு நான் ஆசையா இருந்தேன். ஆசையா இருக்கார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் எந்த அடிப்படையில இந்த பஸ்காவை அனுசரிக்க ஆசையா இருந்தார்? இந்த கேள்விக்கான விடைதான் நமக்கு இந்த பாடம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவருடைய ஆசை என்ன?
ஏன் வந்து பஸ்காவை அவர் சீசர்களோட புசிக்கணும்னு ஆசைப்பட்டார்? ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து சீசர்களை விட்டு பிரிய போறார், பரலோகத்துக்கு போக போறார், மரித்து உயிர்த்தெழுந்து போக போறார். அப்போ அவர் மீண்டும் வந்து இந்த அவருடைய ராஜ்யத்தில் திரும்பி வர வரைக்கும் புசிக்க போறது கிடையாது. அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோட வந்து அதை புசிக்கிறதுக்கு ஆசையா இருந்தார். வாசிக்கலாம், லூக்கா 22:16. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அப்போ என்னுடைய ராஜ்யத்தில் நிறைவேற வரைக்கும் இதை நான் புசிக்க மாட்டேன்னு அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனாலதான் என்னுடைய கடைசி பந்தி பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த முதலும் கடைசியுமான நினைவு கூறுதல் தான் சீசர்களுக்கு முதலாவது நினைவு கூறுதல். பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு தானே அந்த நினைவு கூறுதல் சீசர்களுக்கு முதல் நினைவு கூறுதல். அந்த நீசான் மாதம் 33ஆம் வருஷத்துல கொடுத்த அந்த 34ஆம் வருஷம் கொடுத்த அந்த நினைவு கூறுதல், அது வந்து பார்க்கும்போது அது முதலும் கடைசியுமான நினைவு கூறுதலா இருந்துச்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது கடைசி. பாருங்க, அதான் சொல்றாரு, சீசர்களுக்கு முதலாவது. நான் முதலாவதாக நினைவு கூறுதல் நம்முடைய நாம் முதலாவதாக நினைவு கூறுதல் மற்றும் பஸ்கா இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பஸ்கா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு கட்டளை. அவங்க எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வந்து விடுதலை ஆகணும். அதிலும் குறிப்பாக தலைப்பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து இருந்துச்சு. பஸ்கா என்றால் கடந்து போகுதல். அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதன் மாംசத்தை புசித்தாங்க. அவருடைய ரத்தத்தை வந்து அவர்கள் வசித்த வீட்டினுடைய நிலைக்கால் மேல்சட்டத்தில் வந்து தெளித்தார்கள். அப்போ அந்த ரத்தம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் கூடிய தலைப்பிள்ளை சாகாது. அவனுடைய மாംசத்தை வந்து நெருப்பினால சுட்டு அதை வந்து கசப்பான கீரையோட புளிப்பில்லாத அப்பத்தோட வந்து புசித்தாங்க. அந்த இரவுல வந்து சங்காரத்தோதன் வந்து கடந்து போவார். ஆபத்து கடந்து போகப்படுது. அப்போ ரத்தம் இருக்கிற வீட்டில் கூடிய தலைப்பிள்ளைகள் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ அந்த பஸ்கா மற்றும் ராபோஜனம் நினைவு கூறுது. ரெண்டு கூடிய அடையாளம் என்ன? பஸ்கா என்றால் கடந்து போகுது. பஸ்காவில் வந்து ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதை மாംசத்தை மட்டும்தான் புசிக்கணும். ஆனா நினைவு கூறுதல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு தான் அடையாளத்துல அவர் மாംசத்தையும் புசிக்கணும், அவர் ரத்தத்தையும் பானம் பண்ணணும். இது ரெண்டையும் நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ரெண்டையுமே நம்ம புசிக்கிறோம். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, அதாவது நம்முடைய அதாவது சீசர்கள், நம்ம எல்லாமே சீசர்கள் தான். அப்போ சீசர்களுடைய அந்த கிறிஸ்துவின் சபை இதுல முதல் நினைவு கூறுதல் அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து பங்கெடுத்தார். நம்முடைய நினைவு கூறுதல்ல அவர் பங்கெடுத்தார். இந்த நினைவு கூறுதல் அனுசரிப்புல அவர் பங்கெடுத்தார். சீசர்கள் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் அதாவது நேரடியா அவருடைய கரங்கள்னால, அதாவது இதனுடைய மாமிசம் இதனுடைய ரத்தம் நேரடியாக கொடுத்தார். கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது வாங்கி பருகுங்கள் அப்படின்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்முடைய முதல் நினைவு கூறுதலில் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தன்னுடைய சரீரமாகவும் ரத்தமாகவும் மாற்றும்படி பிதாவிடம் ஜெபம் பண்ணித்தான் அதை சீசர்களுக்கு பகிர்ந்தளித்து வாஞ்சியா இருந்ததையும் இவ்வாறு அவர் துவக்கி வைத்ததை நாம் இன்று வழி வழியாக அனுசரித்து வருகிறோம் என்று நினைவு கூற சொல்கிறார். இது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டார். அவர் பிதாவிட்ட ஜெபம் பண்ணார், இந்த ரப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் இது வந்து என்னுடைய சரீரமாகவும் என்னுடைய ரத்தமாகவும் நீங்க மாற்றி கொடுன்னு கேட்டார். அது மாறுச்சு. அந்த நினைவுகளை நாம் இன்னைக்கு கடைசிக்கிறோம். அன்புக்குரிய சார், நம்ம முன்னாடி பிதாவாகிய தேவனுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவர் ரத்தமும் வைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஜெபம் பண்ணார் நமக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல. இந்த மாமிசமும், அதாவது இந்த அப்பம் மாமிசம் என்னுடைய மாமிசம் மாறணும், இந்த திராட்சரசம் என்னுடைய ரத்தமாக மாறணும். இதே என்னுடைய சீசர்கள் வாங்கி பருகும்போது புசிக்கும் பொழுது நான் அவர்களோட வந்து டைரக்டா வந்து அவரோட நான் கலக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நாங்கள் கர்த்தர் சொன்னார். அப்போ கர்த்தருடைய முதலாவது ஆசை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது துவக்கி வச்சதை நினைவு கூற சொல்றாரு. இதான் வந்து கர்த்தருடைய முதலாவது ஆசையா இருந்துச்சு. வழி வழியாக நினைவு கூர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி காலத்துல வந்துட்டு கூடிய சீசர்களை நாமும் நினைவு கூறுதல பங்கெடுத்து இதை நம்ம அனுசரிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வேண்டுமானால் நாம் தவறாமல் அவரை நினைவு கூற வேண்டும். அதில் விசுவாசம் வைக்கணும். அதாவது அந்த நினைவு கூறுதல் மேலே விசுவாசம் வைக்கணும். அவருடைய மாமிசம் அவருடைய ரத்தமா அதை நமக்கு தேவன் மாற்றி தருகிறாருங்கிற விசுவாசம் வைக்கணும். அதாவது வேறு எவைகளில் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய ஞானஸ்தானம் மற்றும் சத்தியவசனம் எவைகள்னு அதான் சொல்றாரு. அதுக்கடுத்தது அவர் கொடுத்த அந்த அடையாளத்தில், அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு 1 Corinthians 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஆமாங்க. அதாவது விசுவாசம் வைக்கணும். இது வந்து 2வது ஆசை, கர்த்தருடைய 2வது ஆசை. அதாவது நினைவு கூறுதலை அனுசரிக்கணும். அந்த நினைவு கூறுதல் அடையாளங்கள் மேல விசுவாசம் வைக்கணும். இது அது அனுசரிக்கிறதுங்கிறது முதல் ஆசை. அதை நாம் வருஷம் நிறைவேற்றணும். நம்ம வந்து நம்ம பாவிகளா இருக்கிறோம், நாம பாவம் செஞ்சுட்டோம், அந்த பந்தியில நம்ம வந்து கை வைக்க தகுதி இல்லை அப்படின்னு நம்ம அனுசரிக்காம விடக்கூடாது. ஏனென்றால் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லியிருக்காரு. அந்த பந்தியில அனுசரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அன்புக்குரிய சகோதரர், பழைய ஏற்பாட்டின் காலத்துல பஸ்காவை அனுசரிக்கலைன்னா
அவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் அப்படிங்கிற வசனம் சொல்லுது. அப்ப அந்த பந்தியில நம்ம கை வைக்கல, அனுசரிக்கலன்னா, நான் பரிசுத்தம் இல்லை, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் மீறுதல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம அந்த பந்தியை அனுசரிக்காம விடக்கூடாது. நம்ம எல்லாருமே அபூர்ணர்கள் தான். நம்ம எல்லாமே பாருங்க அபூர்ணர். அது தேவனுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். நமக்காக ஒரு பரிஞ்சு பேசிட்டு இருக்காரு. யாரும் இங்க பாவம் இல்லாம இருக்கிற நீதிமான்னு நம்ம சொல்ல முடியும்? நான் யாருமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்லு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நினைவு கூறதுக்கு அந்த பந்தியை நம்ம அனுசரிச்சாகணும். நம்ம அபூர்ண நிலைமையில இருந்தோம்னா நம்ம பாவத்தை அறிக்கிட்டு அதில் மன்னிப்பு கேட்டு பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த பந்தியில் சேரணும். அதுக்கடுத்து விசுவாசம் வைக்கணும். இது 2வது ஆசையாக இருக்குது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போகும்போது வாசிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அங்கே சீசர்கள் கப்பர்நகூமுக்கு போகும்போது தர்க்கம் பண்ணியிருக்காங்க. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது அவரை நோக்கி, நீங்கள் வழியில் எதை குறித்து தர்க்கம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் சொல்கிறாங்க, என்ன பண்ணாங்க, ஒன்றும் பேசலை, தர்க்கம் பண்ணிக்கிறாங்க. ஏனெனில் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, தங்களுக்குள்ள எவன் பெரியவன் வழியில் தர்க்கம் பண்ணிக்கிறாங்க. யார் பெரியவனாக? ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை சீக்கிரம் ஸ்தாபனம் பண்ணிடுவார், நாமெல்லாம் வந்து அவருடைய ராஜ்யத்தில் முக்கியமான ஒரு மந்திரிகளாயிரும்னு நினச்சாங்க. அதுதான் வந்து யார் அந்த முக்கிய முதலிடத்தை பெறுறது அப்படிங்கிற எண்ணம், யார் பெரியவனுங்கிற தர்க்கம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு சீசர்களுக்குள்ள. அதனாலதான் அன்புக்குரிய சகோதரன் தர்க்கம் போயிருக்கு. அதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அதாவது நீங்க எல்லாம் வந்து யார் பெரியவன் சின்னவன் கிடையாது. அதனால கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி பந்தியை அனுசரிக்கும் போது, அதாவது அவங்க என்ன மனநிலையில் உட்காந்துக்கிறாங்கன்னா, யார் கால் கழுவுறது, அந்த கால் கழுவுற அந்த வேலை செய்யற ஆள் வரல. இப்போ இவர்களுக்குள்ள ஒரு அந்த சிந்தை எப்படி இருக்குன்னா, நான் எப்படி அவன் காலை கழுவேன், நான் எப்படி அவன் காலை கழுவேன் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது, கர்த்தர் அவர் மனநிலை அறிந்தவராக அங்க அவரு தன்னுடைய சீலை எடுத்து இடுப்புல கட்டிட்டு அவருடைய கால்களை கழுவுறாரு. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர் கர்த்தருடைய அந்த கடைசி தருணத்துல கூட சீசர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு தர்றார். அதான் அவர் வந்து பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றார் லூக்கா 22:17, அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். ஏன் வந்து சொல்றாரு, இந்த வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கிறார். சீசர்களை குறித்து உங்களுக்குள்ள பங்கிட்டு கொள்ளுங்கிறார். ஏன் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை பங்கிட்டு கொள்ளுங்கன்னு சொல்றார் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே அப்பந்தான், ஒருவருக்கு விட்டு கொடுத்து தாழ்மையோட அதை அனுசரிக்கணும், நினைவு கூறுங்கிறதுக்காக அந்த ஒரு ஒன்றை சொல்லணுங்கிறதுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுறோம், அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கும். இது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய 3வது ஆசையா இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரே சிந்தையோட இருக்கணும். இது 3வது ஆசை. யார் ஒரே சிந்தையோட இருக்கணும்? நாம தான் ஒரே சிந்தையோட. சீசர்களுக்குள்ள யார் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அங்க ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த மாதிரி தர்க்கமான சூழ்நிலைகள், அந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடாதுங்கிறார். அதான் ஒரே சிந்தையோட இருங்கள், இது வாங்கி உங்களுக்குள்ள பங்கிட்டுக்கணும், ஒரே அப்பந்தான், நீங்க எல்லாம் வாங்கி புசிங்கள்னார். அப்ப அன்புக்குரிய சகோதரர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க ஒரே சிந்தையை அவர்களுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டார். இது கர்த்தருடைய 3வது ஆசையா இருக்கு. அடுத்தது பாருங்க அன்புக்குரிய சகோதரர், யோவான் 17:21, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கணும். இது கர்த்தருடைய கடைசி ஜெபமா இருக்கு, கர்த்தருடைய கடைசி விருப்பம், இறுதி விருப்பம் கூட சொல்லலாம். அதாவது அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும், சீசர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும், ஒரே அன்புல இருக்கணும்னு விரும்புறார். அதான் கர்த்தர் வந்து வேண்டிக் கொள்றாரு. கர்த்தருடைய ஃபைனல் ஜெபமே அதுவா இருக்கு. அதான் எபிரேயருக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளற நம்ம சுத்திகரிக்கப்படணும். உலகத்தின் காரியங்கள் செத்த கிரியைகள், அதுக்கு நாம சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர், நம்ம செத்த கிரியைகளுக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக்கொள்ளணும். அதான் சொல்றாரு. அதாவது எபேசியருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது சொல்றாரு, எபேசியர் 5:27, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர், கர்த்தர் வந்து அவருடைய சபை மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கார், நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம
நம்மகிட்ட கரைத்திரை நிறைய இருக்கு. இந்த கரைத்திரைகள் ஒன்றும் இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்னாடி நிறுத்திக்கொள்ளணும். அதற்காகத்தான் தம்மை தாமே அதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கார். இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடுகள் நம்ம படிச்சு நிறைய இந்த பஸ்கா நினைவு கூதல் தின ஞானங்கள்ல தொடர்ந்து எத்தனை பாடம் கேட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு அத்தனை விஷயங்கள் நம்ம தெளிவா படிச்சுட்டோம், தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம். அப்படின்னா எவ்வளவு உபத்திரவப்பட்டார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, எல்லாம் நமக்காகத்தான். ஏன்னா நம்ம கரைத்திரை இல்லாம அவர் முன்னாடி நம்ம பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக நிக்கணும். அப்படி ஒரு மனவாட்டியா அவர் முன்னாடி நம்ம இருக்கணும். அதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை தானே ஒப்பு கொடுத்திருக்கார். அப்ப எப்பேற்பட்ட தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய கடைசி ரத்தம் வரைக்கும் தருகிற அளவுக்கு நம்ம மேல அவர் அன்பு வச்சரா இருக்கார். அப்ப அன்புக்குரிய சகோதர கரைத்திரைகள் முதலாளவைகள் ஒன்றும் இல்லாம பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ஆசையா இருக்கு. அன்புக்குரிய சகோதர சொல்லு, கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு நம்மளாம் பிழை இல்லாம அவர் முன்னாடி நிக்கணும். ஏன்னா நம்ம உலகத்துக்கே பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பாடமா இருக்க போறோம், நம்ம ஒரு ரோல் மாடலா இருக்க போறோம். அப்படின்னா நம்ம நம்மளை யாரும் அங்க குற்றமா சொல்லிடக்கூடாது. அது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட விருப்பமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமா, அதாவது நாமெல்லாம் ஒளியின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல. அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது மாதிரி நாமும் ஒளியில நடந்தால் சொல்றாரு, நாம ஒளியில நடக்கணும். ஏன்னா அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் 1 யோவான் 1:8 வாசிக்கும் போது, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலா இருப்போம், சத்தியம் நமக்கும் இராது. நம்ம எல்லாம் அபூர்ணர்கள் தான். நம்ம அனுதினமும் பாவமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அபூர்ண நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம பாவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம பாவிகளையும் பிரதான பாவிகளை நாம் இருக்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்றாரு, அதாவது 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமா, நம்ம பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த நினைவு கூதல் காலங்களில் நம்ம உட்கார்ந்து நம்ம இங்க காலையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் நம்ம என்ன தியானிச்சுன்னா நமது செல்ஃப் எக்ஸாமினேஷன் தான் பண்ணிட்டு இருந்தோம். நமக்குள்ள என்ன குறைகள் இருக்கு, நமக்குள்ள என்ன பாவமான சூழ்நிலைகள் இருக்கு, நம்மகிட்ட என்ன புளிப்பு இருக்கு, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து தியானிச்சிருக்கிறோம். தொடர்ந்து 3 மாதங்களா தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சொல்லி எதற்காக நம்ம வேதமானவர்களுக்கு இந்த ஒரு சத்தியம் 3 மாசமா கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 3 மாத காலங்களா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவர் நமக்காகப்பட்ட கஷ்டங்களை நம்ம எண்ணி பார்த்து நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். அப்ப நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். நம்ம பாவம் இல்லைன்னு யாருமே இங்க பாவம் செய்யாத மனசு இல்லைன்னு வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாமே பாவமான நிலைமையில தான் இருக்கிறோம். அப்போ நம்ம ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம ஒப்பு கொடுத்து பழைய மனுஷனை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோம். இருப்பினும் நமக்குள்ள பாவங்கள், அந்த பாவமான காரியங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கார். வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு இப்பேற்பட்ட அந்த மாபெரும் ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு தருகிறார். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, அதாவது நாம் பாவம் இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகளா இருப்போம். அப்போ நம்ம அவரை ஆக்கக்கூடிய நிலைமையில் நம்ம போயிருப்போம், பாவம் இல்லைன்னு சொன்னா. அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, அதனால நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம விட்டுட்டோம்னா அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்தி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கார். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, அப்ப நம்ம சுத்தமுள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து மிகவும் ஆசைப்படுறார். இது அன்புக்குரிய சகோதரர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 4வது ஆசை. 4 ஆசை நம்ம இடத்துல அவருடைய ஆசை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். அதாவது கடைசி தருணத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தன் வாழ்நாளை முடிக்க போறார் அப்படிங்கிறனா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு அவருடைய கடைசி விருப்பத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய குடும்பத்தாரை நம்மளை கூப்பிட்டு, அவருடைய சீசரை நம்ம கூப்பிட்டு அவருடைய 4 ஆசைகளை சொல்லியிருக்கார். அப்ப அந்த 4 ஆசைகளை நம்ம நினைவு கூறணும். அன்புக்குரிய நிறைவேற்றணும். கர்த்தருடைய அந்த ஒரு விருப்பத்தை 4 ஆசையை நாம் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை நான் படிக்கும்போது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பாக கடித்து போடுங்கிறார்.
ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கார். அதை வருஷந்தோறும் நினைவு கூற சொன்னாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதை வருஷந்தோறும் நினைவு கூற சொன்னார். நம்ம மூத்த சகோதரர் வார்த்தை படிக்கும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 839 இஸ்ரேலர்கள் இந்த அனுசரிப்பை, அதாவது அனுசரிப்பினுடைய எழுத்துக்களை மாத்திரமே பார்த்தார்களே ஒழிய நிழலாகி அதனோட அர்த்தத்தை பார்க்கல. அதனாலதான் பாருங்க, அந்த அர்த்தத்தை பார்க்காதனாலதான் அவர்களை நித்திய நியமமா அனுசரிச்சுனார் தேவன். அனுசரிக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. நம்மையும் நினைவு கொடுத்திருக்காரு. இது ஒரு சடங்காச்சாரமா நினைக்காம அன்புக்குரிய சொல்ல உண்மையான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விருப்பத்தை அறிந்தவர்களாக அவர் என்ன மனநிலையில இது புதிக்க சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? அவருடைய சீசர்கிட்ட சொன்னார். நம்ம இடத்துல சொல்லியிருக்கார். அப்ப அன்புக்குரிய சொல்ல அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அதாவது பழைய புளித்த மாவோட அல்ல. பழைய புளித்த மாவு என்பது புளிப்பு என்பது ஈஸ்ட். அது சேர்ந்துச்சுன்னா பொருளை கெட்டு போக செஞ்சிடும். அந்த கெட்டு போற விஷயங்கள் பாவ நிலைமையை அடையாளப்படுத்துகிறது அன்புக்குரிய சொல்ல. துர்குணம் பொல்லாப்பு அப்படிங்கிற புளித்த மாவோட அல்ல, துப்புரவு உண்மை அப்படிங்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு நம்ம பண்டிகை அனுசரிக்கணும். அப்ப அன்புக்குரிய சொல்ல 1 கொரிந்தியர் 5:7-8 வாசிக்கிற பிரகாரமாக நினைவு கூறுதலான ராபோஜனத்திற்கும் யூதர்களுடைய பஸ்காவிற்கும் உள்ள வேறுபாடு பொருள் என்னன்னா, எப்படி இந்த நிழல் உண்மை பொருளை பிரகாசிக்க செய்கிறது. இஸ்ரேலின் தலைச்சங்கள் எல்லாம் சங்கடிக்கப்பட இருந்துச்சு. அது போலவே பரலோகத்துல பேரெழுதப்பட்டவர்களாய் முதல் பேரான சபை நித்திய ஜீவனா மரணமா என்ற நிலைமையில இருக்கிறது நாம தான். இப்ப தலைப்பிள்ளைகளாய் நமக்கு தான் இங்க ஆபத்து. இங்க தலைப்பிள்ளைகளாய் நமக்கு இங்க ஆபத்துக்கள் நாம் இருக்கும்போது அன்று தலைச்சனங்கள் எல்லாம் பஸ்கா ஆட்டினுடைய ரத்தத்தை புசித்து ரத்தத்தை நிலைக்கால தடவியதால காக்கப்பட்டுச்சு. பஸ்கா ஆட்டுக்கு மாம்சத்தை புசிச்சாங்க, ரத்தத்தை நிலைக்கால தடவினாங்க. அதனால அன்னைக்கு அந்த தலைப்பிள்ளைகள் காக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு தலைப்பிள்ளைகள் நாமம் பாருங்க. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு புசிச்சு அந்த நிலைக்கால அந்த ரத்தத்தை தெளிச்சதுனால தலைப்பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். நாமும் இந்த உலகத்துக்கு தலைப்பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன்னா யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றார், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிஷ்யர்களில் நாம் முதற் பலன்களாவதற்கு அவர் சத்திய வசனத்தினால் நம்மளை ஜனிப்பித்திருக்கார். அப்ப நாம தான் முதற் பலன்கள் இந்த உலகத்துக்கு, பிதாவாகிய தேவனுக்கு. அப்படின்னு அன்புக்குரிய சகோதரரே, நம் மூலியமா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு விடுதலை கிடைக்க போகுது, மாபெரும் விடுதலை கிடைக்க போகுது. அதனாலதான் சொல்றாரு, அது போலவே விசுவாச வீட்டிலே இருந்து நாமும் வெள்ளாட்டை பார்க்கலாம், விசேஷமான விலையேறப்பட்ட ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவர்களாகிய பஸ்கா ஆடாகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொள்வதால் மரணத்திலிருந்து நீக்கப்பட்டு தேவ கிருபையினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் நிச்சயத்தை அடைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் ஆட்டை அல்ல, மாறாக உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை நினைவு கூறுகிறோம். அன்புக்குரிய சகோதரரே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் அறிமுகப்படுத்தினார். அவருடைய மாம்சத்தை நம்ம புசிக்க போறோம். அவருடைய மாம்சத்தை புசித்து அந்த நினைவுகளை அனுசரிக்க போறோம். நாம் அவரது மாம்சத்தை உண்பதல்ல, ஆனால் விசுவாசத்தினால் அவருடைய தியாகபடியில் பங்கு பெற்று அவருடைய அடிச்சவர்கள் தவறாது சொல்வதன் மூலமாக நினைவு கூறுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் பாருங்க, இரவாகி இந்த சுவிசேஷ யுகத்துல அன்னைக்கு ஒரு இரவு, அந்த இரவுல சங்காரத்துடன் கடந்து போனார். இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகமே ஒரு இரவு பகுதியை அடையாளப்படுத்துது. நாம் ஆட்டுக்குட்டி யானரோடு கூட விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும். 1000 வருட ஆட்சியில் விடியற்காலை வரை, அதாவது நாம் மீட்படையும் வரை இதை நாம் செய்ய வேண்டும். இந்த நினைவுகூறலான ராபோஜனம் ஒரு வருடாந்திர விழா அல்ல, அதை நாம் மனதில் வச்சுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, விழா கிடையாது, வருடாந்திர விழா கிடையாது. மாறாக விசுவாசத்தின் விருந்தாகவும் பிற்காலத்தில் நாம் அவரோடு கூட நவமான விருந்தில எல்லா நலனோடும் பங்கு கொள்ள போவதை நினைவு கூர்ந்து இதை நாம் செய்யணும். இது நம்ம ஏதோ வருஷத்துக்கு ஒரு டைம் அனுசரிச்சு போறது இல்லாம வருஷம் முழுவதும் கர்த்தருடைய மரணத்தை நாம் நம்ம சரீரத்துல சுமந்து தெரியணும். அன்புக்குரிய சகோதர சொல்ல, இதுதான் நமக்கு தேவன் கொடுத்துட்டு தான் கட்டளை. அப்ப என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு கர்த்தர் கடைசி அந்த மேல்வீட்டாளர் சீசர்கள் மத்தியில கொடுத்தார். அவர் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இதனுடைய சரீரமா இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கடுத்தது பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தையும் அவர் ரத்தத்தையும் பானம் பண்ணாங்க. அப்ப அந்த ஒரு பாத்திரம் என்பது பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இது கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினுடைய ஐக்கியமா இருக்கு. அந்த அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய ஐக்கியமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அப்பத்துல, அந்த ஒரே அப்பத்துல பங்கு பெறக்கூடிய நாம் எல்லாரும் பங்கு பெறப்படினால அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோங்கிறார். இது குறித்து நம்ம சகோதரருடைய ரீபிரிண்ட்ல விளக்கத்தை படிக்கும்போது, ரீபிரிண்ட் நம்பர் 2772 6வது பேரால, அதாவது ஒரே பாத்திரமாக இருந்தாலும் அதில் உள்ள ரசம் அநேக திராட்சை பழங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அதுபோல ஒரே அப்பமானாலும் அநேக கோதுமனையினால உண்டாக்கப்பட்டிருக்கு.
ஒரே அப்பந்தான். ஆனா அந்த ஒரு அப்பத்துல அநேக கோதுமை மணிகளுடைய பங்கு இருக்கு. அது திராட்சை ரசம் தான், அநேக திராட்சை பழங்கள் அது பிழியப்பட்டிருக்கு. அப்போ அப்போஸ்தலர் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஒரே அப்பமும் ஒரே பாத்திரத்தின் ரசமாகவும் என்று பேசும் பொழுது இதை நாம் புசித்து பானம் பண்ணும் தேவனுடைய பிள்ளைகளின் ஒருமைப்பாட்டை காண்பிக்கதா இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய கடைசி ஜெபம் 25, இவள் நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவள் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய ஜெபமாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஒரு இதுல இந்த ஒரு எல்லா கோதுமையும் ஒற்றுக்கா சேர்ந்து கஷ்டப்படணும். நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள் ஒன்றா சேர்ந்து தான் கஷ்டப்பட வந்துக்கிறோம். இதுல அன்புக்குரிய சகோதரர், இதுல யார் பெரிய சின்ன சூழ்நிலைகள் கிடையாது. அன்னைக்கு சீசர்கள் மனநிலையில் அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அதை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவன் சரியா புரிய வச்சார். அதுபோல நாமும் ஒன்னா சேர்ந்து பாடுபடணும், ஒன்னா சேர்ந்து இந்த அவர் கொடுத்துட்டு அந்த ஊழியத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் சொல்றாரு, அந்த அப்பத்தில் ஒரே கோதுமை தன்னை பிரித்து தனியா காட்ட முடியாது. அப்போ நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு கோதுமை தன்னை பிரித்து காட்ட முடியும்னா காட்ட முடியாது. அதே போல திராட்சை ரசத்தன் என்று ஒரு திராட்சை பழம் தன்னை தனியா பிரித்து காமிக்க முடியாது. புதுசுலாய் இருக்க அழைக்கப்பட்டவரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்களாக அதற்கு இருப்பதற்கு இந்த பாத்திரத்தில் குடித்து இந்த அப்பத்தில் பங்கு வருவதற்கு கிறிஸ்து இப்போ அழைச்சிருக்கார். பங்கு பெற நாம் வந்திருக்கிறோம். அப்போ புதுசிருஷ்டி ஆவதற்கு இதை தவிர வேற வழி இல்லைன்ட்டார். நம்ம மூத்த சகோதரருடைய ரைட்டிங்ஸ் நாம் படிக்கிறோம். புதுசிருஷ்டி நாம் ஆகணும்னா இந்த ஒரு நினைவுகளை அனுசரிக்காம புதுசிருஷ்டி ஆக முடியாது. வாய்ப்பு 100% கிடையாது. சொல்றாரு பாருங்க, இவர்களே அவர் மரணத்திலும் உயிர்த்ததிலும் இணைக்கப்பட்டவர்களாய் கனம் மகிமை சாகாமையை பெற முடியும். அதாவது தெய்வீக தன்மை டிவைன் நேச்சரை பெற்றுக்கொள்ளணும்னா நிச்சயமா கர்த்தர் சொல்லி அடையாளத்தை கடைப்பிடிச்சு ஆகணும். அன்புக்குரிய சகோதர சொல்லு, அப்பதான் அந்த ஒரு கனம் மகிமை சாகாமை பிதாவாகி தேவனுடைய அந்த தெய்வீக தன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, அதற்காக நாம் பார்த்தீங்கன்னா ஒன்றாக பாடுபட வந்திருக்கோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, நமக்கு பலவீனங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நம்ம படிக்கிறோம், நமக்கு பலவீனங்கள் எல்லாம் சரி. இந்த அப்பத்தை நம்ம பார்த்தீங்கன்னா புசிப்பதற்கு சற்றும் தகுதி இல்லை. இந்த அப்பத்தை கையில் தொடுவதற்கும் தகுதி இல்லை. இதை புசி பார்ப்பதற்கும் தகுதி இல்லை, உற்று பார்ப்பதற்கும் தகுதி இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் இது எப்படி கர்த்தருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்குள்ள கொண்டு போய் சேர்த்ததுக்கு தகுதி இல்லதா? ஆனால் நம்ம அபாத்திர நிலைமையில தான் இருக்கிறோம், அபாத்திரவான்களா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, ஆனா பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிஞ்சு பேசுற பிரதான ஆசிரியர் பெற்றிருக்கிறோம். அதான் சொல்லி படிக்கும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எபேசியர் 4:15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க, அதாவது நம்முடைய பலவீனங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம கிட்ட எங்கிட்ட என்ன பலவீனம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களும் அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும். அப்ப நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத இருக்க பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். அதனால சொல்றாரு, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவும். இப்ப கிருபாசன தண்டைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் அவர் ரத்தத்தையும் புசிப்பதற்கு நம்ம ஆயத்தமா வந்திருக்கிறோம். ஆனாலும் நம்ம அபாத்திரமான நிலைமையில தான் இருக்கிறோம், நாம அபூர்ணங்களா தான் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, ஆனாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நமது விளைவினைகளை குறித்து பதவிக்கூட பிரதான நமக்கு இல்லாம எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டு பாவம் இல்லாத இருக்க பிரதான நமக்கு இருக்கிறார். அவர் நமக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்கார். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்லு, அவர் நமக்காக இரக்கத்தை வாங்கி தருவார் பிதாவாகிய தேவனிடத்துல. அதான் நாம் படிக்கும்போது இந்த வார்த்தைகளை குறித்து படிக்கும்போது நம்முடைய உபத்திரவம் மற்றும் சோதனை நேரங்கள்ல நாம் இருதயத்தை விசுவாசத்தோட நாம் ரசித்து நம்மை ரட்சிக்க வல்லிடத்தில் தைரியமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு நம்ம சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 2249 5வது பேரால் சொல்றார். அவரை நேசிக்கிறவரின் பேரில் அவர் கொண்டுள்ள அன்பையும் அவர் ஞானத்தையும் நமது ஆபத்து காலத்தில் உதவும் கருணையையும் நாம் உணர வேண்டும். அதாவது அவரை நேசிக்கிறவரின் பேரில் அவர் கொண்டுள்ள அன்பு, அவரை நேசிக்கிறவரின் பேரில் தேவன் அன்பா இருக்கார். அவர் ஞானத்தையும் நமது ஆபத்து காலத்தில் உதவும் கருணை. நமக்கு எவ்வளவோ வகையான ஆபத்து காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நான் நிற்பது நிர்மூலம் ஆகாது இருப்பது அவரோட சுத்த கிருபையா இருக்கு. அப்போ உதவும் கருணை நாம் உணரணும். இன்னைக்கு வரைக்கும் பாரு, இந்த பந்து அனுசரிப்புக்கு எத்தனையோ கடந்த வருஷம் போன வருஷம் இந்த சகோதரர் இந்த வருஷம் இல்லை, நமக்கு இந்த பேர்பட்ட வாய்ப்பு கொடுத்துருக்கார். அப்போ அவருடன் நம்ம ஆலோசனை கேட்கும்போது நாம் அவருடன் நெருங்கும் சிலாக்கியம் பெற்று ஆபத்து காலத்தில் விடுதலை பெறவும் பலப்படவும் சத்தியத்தில் நிலத்திற்கும் செய்து ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றி காண செய்யும் அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சொல்ல நம்ம அபூர்ணர்கள் தான். கர்த்தருடைய மாம்சத்தை வாங்குவதற்கு பாருங்க, இந்த தருணத்துல நம்ம கர்த்தர் ஜெபம் பண்ணி கொடுத்துருக்கார். அவருடைய அந்த அப்பம் என்பது அவருடைய சரீரமா மாறி இருக்கு. அதை நாம் விசுவாசிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம இப்போ புசிக்க போறோம், பானம் பண்ண போறோம். ஆக சுத்த இருதயத்தோட
நம்ம அபூர்வ நிலைமையை தேவனத்தில் ஒப்பு கொடுத்து, ஏன் நம்முடைய பலவீனங்களுக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்கார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதான் நம்ம முன்னே எப்படி இருந்தோம்னு சொல்லி பார்க்கும்போது கொலோசியர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரையினால மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி, அதாவது அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கியிருக்கார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம முன்ன இருந்த நிலைமை வேற. இப்போ கிருபை பெற்று அவருடைய கிருபாசன தண்டனையில் நம்ம சேர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தில் சேருவோம். நம்ம நிலைமையை அறிக்கையிடுவோம். கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து அவர் வரும் வழியிலும் அவர் மனத்தை தெரிக்கிறவர்களாக இருந்து தொடர்ந்து அவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட எங்கள் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.